என் வீட்டில் நானே இருக்க முடியாது. அவங்க எல்லாம் ஆல்டர் பண்ணியிருக்காங்க என் வீடு. அவங்க திங்க் பண்ணாங்க திருப்பி வராது, எல்லாம் நம்ம வீடு மாதிரி பண்ணலாம். ரூம் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு ஜாமான் எடுத்துட்டு அவங்க ஏன் ஜாமான் ஏன் சோஃபால உட்காடுறாங்க இந்த வீட்டில். எப்படி இருக்கும் எனக்கு? வந்து ஒரு ஏப்ரல் 18 இங்கே வந்தேன். சரி வந்து வீட்டு பார்க்கலாம். ஒரு 5 நாள் இங்கே இருந்தது. ஓப்பன் பண்ணல, கதவை ஓப்பன் பண்ணல. ஒரு 10 தடவை கேட்டோம், உள்ள வந்து பார்க்கணும், வீடு உள்ள வந்து பார்க்கணும். 10 தடவை கேட்டுட்டு நாய் உள்ள போட்டுட்டு உள்ள வந்தேன். நான் வெளியே நின்றுட்டு அவங்க என்ன கேட்குறாங்க, நீ யாரு, இது ஏன் வீடு, நீ யாரு நான் கேட்குறேன். அவங்க எந்த அடிப்படையில மேம் இது ஏன் வீடுன்னு சொன்னாங்க? அவங்க கிட்ட லீகலா எதுனா பேப்பர்ஸ் இருந்ததா? எப்படி இருக்கும்? நான் தான் இந்த சைன் போர்ட் போட்டிருக்கேன்ல. சைன் போர்ட் போட்டேன்னா எனக்கு நல்லா தெரியும், எனக்கு பேப்பர் எல்லாம் இருக்குது. சைன் போர்ட் போட்டேன். ஏன் வீடு ட்ரெஸ் பாசிங் பண்ணீங்கன்னா ஜெயிலில் போவீங்க. ஏன் அவங்க போடல சைனு? அவங்க பேப்பர்ஸ் இருந்ததுன்னா எல்லாம் தைரியமா பண்ணாங்கன்னா அவங்க வீடு அவங்க சைன் போட்டிருக்கலாம்ல. ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இந்தியாவை பத்தி ரொம்ப பேடா ஃபீல் பண்ணீங்க. இப்போ என்ன நினைக்கிறீங்க? போலீஸ் உங்களுக்கு வந்து மீட்டு கொடுத்துருக்காங்க, இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க? 1000 தான் உங்களுக்கு தாய். நான் திருப்பி வரேன் இல்ல, இந்த ஃபீலிங் நல்ல ஃபீலிங் தான். இந்தியாவுக்கு அடிக்கடி வருவேன். ஆனா ஒரு ஃபீலிங் இருக்கு, முன்னால வரேன், இந்த வீட்டு விஷயம் ஒன்றும் இருக்குது, வீடு கைக்கு வரல, ஒரு மாதிரி ஃபீலிங் இருக்கும்ல. திருப்பி வந்துட்டு திருப்பி இந்த கதை ஒன்றும் இருக்குது. எல்லாரும் கேட்பாங்க எனக்கு, அங்கே ஊரில் என்ன நம்ம இந்தியன் ஆளுங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த கதை, எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணாங்கன்னா அவங்க கேட்பாங்க, ஏமா தீபா உன் அம்மா வீட்டு என்ன ஆச்சுமா, அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்பாங்க. எல்லாருக்கும் தெரியும், 34 வருஷம் எல்லாருக்கும் தெரியும். அப்படியே ஓடிட்டே போகுது, உனக்கு கன்க்ளூஷனே இல்லை. இப்போ நான் வீட்டுக்கு போய் நான் எல்லாருக்கிட்ட சொல்ல போகிறேன், 35 இயர்ஸ்க்கு அப்புறம் எல்லாம் ஃபினிஷ்ட். போலீஸ் எனக்காக ஃபைட் பண்ணாங்க, எனக்கு கேஸ் பிலீவ் பண்ணாங்க. 18ஆம் தேதி இங்கே வந்தோம், 27th கம்ப்ளைண்ட் போட்டோம். 27th கம்ப்ளைண்ட் போட்டோம். அந்த டைம்ல அந்த அப்போசிங் பார்ட்டி ஒரு நல்ல 20 குண்டாஸோட வந்தாங்க. இன்டிமிடேஷன். என்ன, நான் பொம்பளை, நான் தனியாக இருக்கிறேன், நான் யூஎஸ் சிட்டிசன், எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் கேதர் பண்ணிட்டு இன்டிமிடேட் பண்ணுறாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணாங்க. நான் டக்குன்னு யூஎஸ் கான்சுலேட் ஒரு இமெயில் பண்ணேன், இது மாதிரி த்ரெட் பண்ணுறாங்க, நான் யூஎஸ் சிட்டிசன், ஏதாவது எனக்கு ஆச்சுன்னா அவங்களுக்கு தான் ப்ராப்ளம், எனக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குது, எனக்கு ப்ரொடெக்ஷன் ஒன்றும் தேவை, நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். கான்சுலேட் கிட்ட பேசிட்டு போலீஸ் கிட்ட பேசிட்டு அவங்க ஹெல்ப் பண்ணாங்க என்ன. சரி நீங்கள் இந்த வீடு பாருங்க, ஏன் இந்த வீடு இப்போ இல்லை, ஒரு 4-5 கேமரா இருந்தது, மானிட்டர் கேமரா. இந்த காம்பவுண்ட் வால் ஏன் அவ்வளோ ஹையா இருக்குது, எட்டி பார்க்க முடியாது. நீங்க யோசித்து பாருங்க, ஏன் இது மாதிரி பண்றாங்க? யாரும் உள்ள பார்க்க கூடாதா? 5 நாய் இருக்குது, அவ்வளோ நாய் யாருக்கு தேவை சொல்லுங்க? என்னமோ பண்றாங்க உள்ள, என்னமோ பண்றாங்க, யாரோ பார்க்க கூடாது. இன்னைக்கு என்ன ஃபீலிங் இருக்கும்? என் அம்மாச்சி தாத்தா வீடு இது மாதிரி பண்றாங்க, எப்படி ஃபீலிங் இருக்கும் நீங்க சொல்லுங்க? அசிங்கமான ஆளுங்க இங்க. என் ரூம் ஓபன் பண்ணிட்டு என் ஜாமான் எடுத்துட்டு என் பெட்ல சிரிஞ்ச், இந்த வயாக்ரா டேப்லெட்ஸ், ஏன் வீட்டுல, ஏன் ரூம்ல, ஏன் அம்மாச்சி தாத்தா வீட்டுல இது எல்லாம் நடக்குது. நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? நீங்க அது இமேஜின் பண்ணிட்டு எனக்கு எப்படி இருக்கும் நீங்க திங்க் பண்ணுங்க. அந்த எக்ஸ்டென்ட் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. என் அம்மாச்சி தாத்தா வீடு
யார் இந்த மாதிரி பண்றாங்க? இப்போ அது எல்லாம் போயிடுச்சு, அவங்க எல்லாம் அவுட். இப்போ என் வீடு ஏன் கைக்கு வந்துச்சு, அவ்வளோதான். இவங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணாங்க என்ன. அவங்க இல்லைன்னா, கருவில் இல்லைன்னா நான் ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாரும் கேட்குறாங்க எவ்வளோ சீக்கிரமா எப்படி நடந்துச்சு இது எல்லாம். நானே சொல்ல முடியாது. நீங்கள் ஜீசஸை தான் கேட்கணும். அவங்க தான் எல்லாம் பண்ணாங்க, எனக்காக எல்லாம் பண்ணாங்க.